ஹலோ, வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம். நேத்திக்கு நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்தது. எஸ்ஆர்ஹெச் அது பின்னாடி நம்ம பார்ப்போம். நம்ம முதல்ல ஓகே. எல்எஸ்ஜி வர்சஸ் எம்ஐ லக்னோ மேட்ச் பத்தி பாத்துருவோம். யா ஷூர். ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு வந்து விளையாட போது எம்ஐ. பேட்ஸ்மேன் பிச்சுன்னு சொல்றாங்க. ஜஹீர் ஆமா கான் ஏற்கனவே வந்து விக்கெட் கியூரேட்டரை பிடிச்சி திட்டிருந்தாரு. பஞ்சாப் கியூரேட்டர் வந்து கூப்பிட்டு வந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கு கிரவுண்ட்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு எல்லா கிரவுண்ட்லயும். எஸ்ஆர்ஹெச், சென்னை பிளமிங், கல்கட்டால ரஹானே எல்லாம் எங்களுக்கு யுவனகர் கிரவுண்டே இப்போ கொடுக்க பிச்சே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லோக்கல், எனக்கு என்னமோ தோணுது, லோக்கல் அசோசியேஷன் வந்து டிக்கெட் பிரச்சனை. இந்த ஆமா டிக்கெட் தர மாட்டேங்கிறாங்க. அதனால ஆமா அவங்க கூரேட்டரை விட்டு நீ வந்து இது தகராறு பண்ணுன்னு சொல்றாங்களா அப்படிங்க இருக்கலாமா? இருக்கலாம். இட்ஸ் என்னன்னாக்கா லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் யூனோ. திஸ் இஸ் கமர்ஷியல் இதுதானே, வெஞ்சர் தானே ஐபிஎல்ங்கிறது. ஸோ அதனால சோ மெனி திங்ஸ் ஆர் அந்த பேக்ரவுண்ட் ஆக்சுவலி நீங்க ஸ்பீக்கிங். கமர்ஷியல்னு சொல்லச்ச எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு தோணுது. இந்த ஒரு ஸ்பான்சர் வந்து இந்த கிரவுண்ட்ஸ்மேன்லாம் கூப்பிட்டு பயங்கரமா வந்து சல்யூட் பண்றோம், நாங்க ரிவார்ட் பண்றோம் கிரவுண்ட்ஸ்மேன் ஃபார் தர் ஹார்ட் ஒர்க்குங்கன்னு எல்லாரையும் உள்ள பூந்து அவங்க மீட் பண்ண விடுறாங்க. இது எவ்வளவு அளவுக்கு எங்க கொண்டு போய் விடுவோம்னு தெரியல. இது நல்ல டெவலப்மெண்ட் கிடையாது. ஏன்னா கரெக்ட். பிசிசிஐ ஹேஸ் டு லுக் இன்டு ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் என்ன ஆகுனாக்கா அப்புறம் திங்ஸ் கேன் கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஸோ பவுலர் பிக்சர் எதனா ஆச்சு அப்படின்னாக்கா ஸ்மால் இஷ்யூ தான், இட் கேன் பேசிக்கலி யூனோ கிரியேட் அ பிக் ப்ராப்ளம். அண்ட் அவங்க போர் ஸ்டேட் ஆஃப் தி சொசைட்டில இருந்து வராங்க ஆமா கிரவுண்ட்ஸ்மேன். அவங்கள வந்து இந்த மாதிரி இவங்க பணம் கொடுத்து என்ன வேணா பண்ணலாம், மேனிபுலேட் பண்ண வச்சா வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ அதை கருப்பு பண்ணணும், அந்த இதை விடக்கூடாது. பிசிசிஐ இல்ல அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நாங்க கரெக்ட். நாங்க என்ன பண்ணுவோம்னா, யாராவது பணம் கொடுத்தாக்க அசோசியேஷன்ல, நீங்க அசோசியேஷனுக்கு கொடுத்துருங்க பணத்தை, அசோசியேஷன்ல பிரசிடென்ட்டோ செக்ரட்டரி யாரு இருக்காங்களோ அவங்க கொடுப்பாங்க. அப்படிதான் பண்ணுமே தவிர டைரக்ட் இன்டராக்ஷன் விட மாட்டோம். இப்போ அதே கரெக்ட் மாதிரி இவங்களும் பண்ணோம். பிசிசிஐ நீங்க ஸ்பான்சர் பண்றியா கிரவுண்ட்ஸ்மேனுக்கு, நீ எழுதி செக் கொடு, நீ ₹1,00,000 நீ ஒரு ₹10,00,000 கொடு, நாங்க கொடுத்து கிரவுண்ட்ஸ்மேனுக்குன்னு கொடுத்துடணும். கரெக்ட் புரியுது. கூடாது. கரெக்ட் கரெக்ட். ஐ அக்ரி, ஃபுல்லி அக்ரி வித் யூ. அது ஐ திங்க் தே வில் டேக் a look at that one. Let us அது see what அது வந்து பின்னாடி வந்து அது மட்டும் இல்லாம அதே ஸ்பான்சர் வந்து இப்போ கரண்ட் கேப்டன்ஸ் 3-4 பேர் அவங்க ஆட்ல வராங்க. அதுவும் வந்து பணமத்தடியில உட்காந்து பால் குடிச்சாலும் அது கல்லு மாதிரி தான் எடுத்துப்பாங்க. இது ஏற்கனவே ஏற்கனவே நடந்த பேட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருந்திருக்கு. எதுக்கு ஆமா பண்றாங்கன்னு எனக்கு புரியல. சும்மா கேம் ஆஃப் ஸ்கில்லுங்கிறாங்க, கேம் ஆஃப் சான்ஸ் இல்லைங்கிறாங்க. அதனால ஒரு லூப்போல வச்சுட்டு இந்த மாதிரி பெட்டிங் எல்லாம் வந்து ரூலிங் தி ரூஸ்ட். இது வந்து இது பண்ணக்கூடாது ஆக்சுவலா. கிரிக்கெட்டுக்கு நல்லது. நம்ம ஐ கிரிக்கெட் ஃபுல்லி அக்ரி வித் யூ. நம்ம கிரிக்கெட் பியூர் கிரிக்கெட் தான் நம்ம ப்ரீத் பண்றோம். அது நல்லது இல்லைன்னு தோணுது. அது நம்ம இந்த சமயத்துல ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் நான். நீங்க வேறதான் நடந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அதை லிங்க் பண்ணுவாங்க இதுல. ஆமா, சோ இது வந்து unnecessary we are getting into a எக்ஸ் thing. கிரிக்கெட்டர்ஸ் உளுத்து போன கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பண்ணா பரவாயில்ல. கரெக்ட் ஆமா பிளேயிங்ல இருக்கவங்க, ஃபியூச்சர் இந்தியா கேப்டன் அவங்க எல்லாம் வந்து இது மாதிரி பண்ணாங்கனாக்க அவங்களோட கரெக்ட். நல்லது இல்ல அது. Absolutely. BCCI have to take a clear look into this. Why such a thing is happening? கரெக்ட். This is our view actually. We ஆமா. don't know what is inside happening. இப்ப செபியில வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் மேனிபுலேஷன்லாம் சர்வேலன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு தோணுச்சு, இப்போ நம்ம வந்து இந்த டீம்ல விளையாடுறவங்க எல்லாம் என்ன மாதிரி மேட்ச், என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு, ஏதாவது இந்த ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்க வந்து என்ன பெட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு மணி ரைடிங் ஆன் தம், அது என்ன எப்படி விளையாடினாங்க இந்த மேட்ச் சிச்சுவேஷன்ல, அதனால மனு ஏதாவது ஆச்சா அப்படிங்கிற ரிசல்ட் வந்ததா அப்படிங்கிற ரிசர்ச் யாராவது ஒருத்தர் இருந்தா பண்ணணும், டைம் கிடைச்சதுன்னா. கரெக்ட். ஓகே, கெட்டிங் இன்டு த கேம். ஐ திங்க் மேட்ச் இன்னைக்கு வந்து இன் லக்னோ அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே வெளியே போனா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு இது ஆகாஷ் தீப் வந்துடுறாரு போல இருக்கு, நீங்க விளையாடுறாரு ஸ்பிட். ஓகே, தட் இஸ் ஒன் குட் நியூஸ். பட் என்ன மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் கிளிக் ஆகணும் அவங்களுக்கு இந்த விக்கெட்ல. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 மேட்சா கொஞ்சம் பிரின்ஸ் யாதவ் வந்து நல்லா டெவலப் ஆகி வந்தாரு. பிரின்ஸ் யாதவ் ஆகாஷ் தீப்பாங்கிற மாதிரி வருது கொஸ்டின். கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி வந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. he showed some promise earlier matches. அவங்க விக்கெட்டை பார்த்து தான் எடுப்பாங்க. they know the conditions much better than what we, because அவங்களுக்கு வந்து different types of wickets they keep. ஸோ அதை வச்சு நமக்கு அந்த இன்புட்ஸ் நமக்கு கிடைக்காது இல்லை இப்போ. as such we can only say brown wicket or black soil whatever it is. பட் இன்கிரீடியன்ஸ் எப்படி இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. பேட் கமெண்ட்ஸ் பண்ண ட்ரை பண்ண போடலாம் அந்த மாதிரி.
So we'll see how it goes. As a general guideline, I say that LSG will come back today and do a good job. பட் சேஸ் பண்ணி எல்எஸ்ஜி வந்து ஹேவ் தர் வுட் ஆன் எம்ஐ 5-1 கரெக்ட். இருக்கு அவங்களுக்கு ஆறு மேட்ச்ல. பிசைட்ஸ் த பாயிண்ட் ஆல்சோ எல்எஸ்ஜி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூரா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ மேபி இன்னைக்கு மார்ச் அடிச்சாலும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் பந்த் வில் பேசிக்கலி மேக் அ ஸ்டேட்மெண்ட் டுடே. அட்லீஸ்ட் ஒரு 30-40 அடிப்பார். சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு கட் ஃபீலிங். அண்ட் இவங்க வந்து தப்பா ஆடுவாங்க இவனை விஷ்ணுயா அப்படின்னு எனக்கு ஒரு ஹஞ்ச். நீங்க பந்த்னு சொல்லுங்க, ட்விட்டர் ஃபுல்லா சஞ்சீவ் கோயங்கா பந்தோட மீம்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கு. இல்ல சி நம்ம வந்து we have to be fair, no, like see அவர் 2 வாட்டி பண்ணாரு. இப்போ வந்து ஜென்ரலா சொல்லிருப்பாராக்கும், அவரோட பாடி லாங்குவேஜ் அது மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ போட்டோ எடுத்து போடுறாங்க. ஐ டோன்ட் திங்க் அவர் வந்து ரொம்ப பந்தோட பயங்கர ஃபேன் போல் இருக்கு அவர். ஆக்சுவலா அவரோட இதுல போய் பாருங்க, ரொம்ப பிலீவ் பண்றாரு பந்த் அவர் ஆக்சுவலி, தெரியுமா? லெட் அஸ் ஹோப் தட் கண்டினியூஸ். வி டோன்ட் நோ. சி எல்லாம் கார்பரேட்ல அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கு. வி டோன்ட் நோ வாட் இட் இஸ். நோ, the thing is நம்ம விஷுவல்ஸை பார்த்து ஏமாறக்கூடாது. பட் அட் த சேம் டைம் we can make out reasonably what it is. That's all. Exact thing we may not know. So I think Pant will come good well today. This is my feeling. ரோஹித் சர்மா நீங்க அடிப்பாரு 30-40. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் வேஃபைல் ஆட்டார்ல, ஒரு நிமிஷம் அடிச்சிடுவாரு. ஒரு 38 அடிப்பாரு. நீ காலையில ஒரு விஷயம், மும்பை இந்தியன்ஸ் இதுல வந்து ஒரு வீடியோ போட்டாங்க, உடனே டெலிட் பண்ணிட்டாங்க. அதை பந்து பின்னாடியே வந்து கட்டிக்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு ஜஹீர்கானை பார்த்து ஏதோ பேசுற மாதிரி, நான் என்ன பண்ணேன் இவன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஏதோ சொல்ற மாதிரி போடுற மாதிரி வீடியோ இது பண்றாங்க. இன்டர்னலா எம்ஐக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. எம்ஐ பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் வச்சிருக்காங்க ரோஹித் அப்படின்னு. வாசு, அதாவது எப்படின்னாக்கா எம்ஐயை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல இருந்தே எப்படின்னாக்கா எல்லாமே பர்சனாலிட்டி, வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ். ஜான் டி ரோட்ஸ் இருந்தாரு, சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரு. இவங்க எல்லாமே இல்ல அவங்க நினைக்கிறேன் சச்சின் இன்னும் இல்ல அதாவது டீம்ல இருக்கும்போதே சொல்றேன் நானு. மஹேலா ஜெயவர்தனா எல்லாருமே they have achieved lot of things in their careerல. அவங்களுக்கு எல்லாம் they have their own set of things. அவங்க வந்து மத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. பாம்பே ஆல்வேஸ் ஹேட் பொலார்டு வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அவர்லாம். ஸோ அண்ட் ஆல்சோ பிக் மேட்ச் வின்னர், வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் போய் அச்சீவ் பண்ணிட்டு கொடுத்துருக்காருல்ல. ஸோ அதனால அவங்களால மற்றவங்க சொல்றதுனா நீ என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து இருக்கும். அதான் தட் இஸ் த ரீசன் வை பிராவோ அண்ட் ராயுடு, இஃப் யூ சி both of them came out of MI, if you remember. ஹர்பஜான் அவங்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா they felt left over there. This is the problem. ஏன்னா இவ்வளோ வெரி டிஃபிகல்ட் பர்சனாலிட்டி வந்து என்னன்னாக்கா சண்டை போடுறதும் கிடையாது, கிளாஷ் ஆஃப் வியூஸ் பேசிக்கலி. இஃப் யூ லுக் அட், நான் அவன் சொல்லுவான் ஒதுக்க மாட்டாங்க. இல்ல இதுதான் கரெக்ட். அவங்க they have their own stand. அதை தவிர மேனேஜ்மெண்ட் நிதா அம்பானி அவங்க இதோட பயங்கர ஸ்ட்ராங்கு. சரி நியூஸ்லாம் நான் முதல்ல இருந்தாலும் நீ பார்த்தேன் வச்சுக்க, இஷான் கிஷானுக்கும் தெரியல இது. ஏன்னா அவரும் ஒரு மாதிரி வெரி ஸ்ட்ராங் டைப் ஆஃப் பர்சன் இஷான் கிஷான். அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் வில் ஹேப்பன் இன் தட் ஒன். தட் டசன்ட் மீன் தட் they don't play well as a team. என்ன ஆறுதுனாக்கா நீ சொல்றது கரெக்ட், நான் சொல்றது கரெக்ட். ஸ்கை பாருங்க, அவரும் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஆனா கான்ட்ரவர்சியா போதும் பேச மாட்டாரு. Although he is leading India, he is very successful Indian captain in T20. If you see his record, he has won maximum 80% 90% record இருக்கு அவருக்கு வின் பண்ணி as a captain of for India and leading the Indian team with lot of all youngsters only. So but அவர் அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சி பேச மாட்டார். ஸோ இன்னைக்கு ஸ்கை இவர் திலக் வர்மா இவங்கள்ட்ட தான் இருக்கு மெயினா. டீம் கம்போசிஷன் என்னவா இருக்கும்? டீம் கம்போசிஷன் என்ன பண்ணுவானாக்கா பயங்கர சேஞ்ச் ஒன்றும் இருக்காது ஆக்சுவலி. ஏதாவது ஒரு போலர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரா போலர். அதாவது அஸ்வினி குமார் விக்னேஷ் புத்தூர் தவறையா வேற யாரு இருக்காங்க ட்ரெண்ட்? அவங்க இல்ல இப்ப என்ன பண்ணுவாங்க, அஸ்வினி குமார் ஆட வச்சு தான் ஆகணும் இன்னைக்கு, ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதுதான் என்ன ஆகுனாக்கா நீ மார்ச் அவ்வளோ அடிச்சுட்டு வர எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த தப்பு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அஸ்வினி குமார் அங்க வந்து பால் வாபுலாய் ஸ்விங் ஆகும் வான்கிடையில. நாட் ஒன்லி தட், அங்க அன்னைக்கு எடுத்ததுக்கு அன்னைக்கு எடுத்தாங்கல்ல விக்கெட்டு,
அதுக்கு இங்க வந்து அது அந்த மாதிரி ஆகாது, ஸ்ட்ரெயிட்டா வரும். ம். நோட் பண்ணுங்க நீங்க, அப்புறம் நீங்க சொல்லுங்க மறுநாளைக்கு. கொஞ்சம் ஸோ பெரிய கிரவுண்டு. பெரிய கிரவுண்டு சேஸ் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ்ங்க ஆக்சுவலா. ஓகே. Once again, depends on the team, on the pitch what they are having. But I feel LSG will win. மும்பை காம்பினேஷன் மச்சம் நிறைய மாற்ற மாட்டாங்க, ஏன்னா அவங்க வின் பண்ணிருக்காங்கல்ல. விக்கெட் பார்ப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு திருப்பி ஆப்ஷன் முஜிப் தான் இருப்பாங்க, முஜிப் தான் இருக்காரு, வேற வேற ஆள் இல்லையே எக்ஸ்ட்ரா ஸ்பின் வேணும்னாக்க. ஏன்னா இட் கேன் பி டேர்னிங் ட்ராக் தேர். அதனால ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. வில் ஜாக்சன் டிராப் பண்ணிட்டு இவர் எடுக்கணும். ஆமா, அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. வில் ஜாக்ஸ் ஆக்சுவலா ஓப்பனிங் ஆடலாம் என்ன பொறுத்த வரைக்கும். நம்ம ஏன்னா தான் அவரு ஸ்பின் இருந்ததுனாக்க அவர் நியூ பால்ல ஸ்பின் போடுவார் அவரு பயங்கர. அதாவது என்ன ஆகும்னாக்க ஒரு பால் டவுனும் ஒரு பால் நேரம் வரும் அவருக்கு. அது ஹைட்டுக்கு என்ன நிறைய தப்பா ஆடுவாங்க. 10 ரன் போனாலும் பரவாயில்லையே, 10-15 ரன் போனாலும் பரவாயில்லையே, 2 ஓவர் அவர் போட்டா வச்சுங்க, போல்ட்டு 2 ஓவர் இவர் போட்டாருன்னா அப்புறம் சூப்பர். தீபக் சாகர் நீங்க அடிச்சிடுவாங்க, இங்க ஒண்ணுமே ஆகாது பாருங்க, நீங்க நேரா வரும், பின்னிடுவாங்க. ம். So, அப்படி இருக்கு. இவங்க LHG டீம் கம்போசிஷன் அதேதான், மார்ஷ், பூரான், பந்த், இவங்க ரிவால்வர் அப்படிதான் இருக்கும். ஸ்பின்னிங் அதேதான். ஃபிட்னால பிரின்ஸ் யாதவ் பதிலா ஆடுவாரா? ஐ டவுட் வாசு. ஏன்னா ஸ்பின் தான் இவங்களுக்கு வந்து பெட்டர் தென் ஃபாஸ்ட் போலிங். ஃபாஸ்ட் போலிங் போட்டாருனாக்கா ரோஹித் சர்மா ஈஸியாக அடிச்சிருவாரு. அது இந்த விக்கெட்ல டெஃபினட்டா ஈஸியாக அடிப்பார் அவரு. ரிமைன்ஸ் டு பி சீன், லெட் அஸ் see how it pans out. பட் பார்க்கலாம். இந்த என்னன்னாக்கா ரோஹித் சர்மா தான் ஒரு கனண்டம் ஆக்சுவலி பிசி. சரி, என்ன ஸ்கோர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 175 180 வரும். விக்கெட் won't be a belter. Knowing Bombay's batting strength, they will not basically try to make a belter. ஒரு மாதிரி போடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதுல கியூரேட்டர் இவங்களாம் ஒரு இது வேற கண்ணண்டம் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள சண்டை. இவங்க கேட்கற விக்கெட் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா நிறைய மேட்ச் 2-3 மேட்ச் ஆடிருக்காங்கல்ல ஆல்ரெடி. அதனால ஐ திங்க் இஸ் வில் பி 180 அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஸ்பின் இன்னைக்கு பிஷ்னாய் நல்லா போடுவார்னு எனக்கு ஒரு ஹஞ்ச். அண்ட் ஹர்திக் பாண்டியா ஹேஸ் டு கம் டு த பார்ட்டி. இட்ஸ் பீன் அ வைல். ஐ பீன் டெல்லிங் ஈவன் லாஸ்ட் மேட்ச். ஸோ என்னன்னாக்கா குட் பிளேயர்ஸ், இஸ் a very good player for IPL. You cannot keep him out of the action. This is what I think. Let us hope that MI puts up a good show and continue their success if it can be done. But my feeling says that LSG will win it today. LSG ரெக்கார்ட் இருக்கு. என்னோட இது பிரகாரம் 200 வரும் தோணுது. LSG ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா 200 அடிப்பாங்கன்னு தோணுது. ஓகே, நேத்தி மேட்ச் பத்தி ரிவ்யூக்கு போயிடுவோம். ஓகே, KKR vs SRH. ஓகே. அதுதான் நேத்தி தான் ஒரு பை லக் வுட் ஹேவ் இட் நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே ஸ்கிரிப்ட் மாதிரி வந்தது. கரெக்ட். 200 ரன் அடிப்பான்னு சொன்னேன், 200 ரன் அடிச்சாங்க. லாட் ஆஃப் மேட்ச் வினர்ஸ் KKRல இருக்காங்க. அவங்க வந்து தே ஹேவ் டு கம் டு த பார்ட்டின்னு கரெக்ட். பயங்கரமா ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. இந்த வெங்கடேஷ் ஐயரும் ரிங்கு சிங்கும் அடிப்பாங்கன்னு அதே மாதிரி அடிச்சாங்க. நீங்க பாத்தீங்களா? இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இதே மாதிரி தான் சொன்ன மாதிரி தான். ரிங்கு சிங் அடிச்சு பாருங்க, வெளில தெரிய மாட்டேது பாருங்க, பேசவே மாட்டாங்க. ஏன்னா திஸ் இஸ் a problem for these type of people. ஜெயஸ்வால், ரிங்கு சிங் இவங்கெல்லாம் இல்ல என்ன ஆள் கிடையாது. பிஆர்வி சாய் கிஷோர், மோயின் அலி ஸ்பென்சர் ஜான்சன் பதிலா ஆடுவான்னு சொன்னோம். மோயின் அலி வந்து சுனில் நாராயணன் க்ளோஸா போட்டா அடிக்க மாட்டான்னு சொன்னோம். க்ளோஸா போட்டா அது ஒண்ணு நடந்தது. எல்லாமே கரெக்டா இருந்தது. கொஞ்சம் ஐ திங்க் இன்னைக்கு பேட் கமிங்ஸ் ஓவரா ஏத்திட்டாரு. இல்ல வெங்கடேஷ் ஐயர் டீம் சேஞ்ச் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம் SRHல. அதே மாதிரி வந்து இல்ல அது என்ன பண்ணிட்டாரு, பேட் கமிங்ஸ் வாஸ் தேர் இன் KKR 2 seasons ஐ திங்க். ஸோ அப்போ வந்து வெங்கடேஷ் ஐயர் ஹஸ் பிளேட் இம் வெரி வெல் இன் த நெட்ஸ். இவருக்கு என்ன போடுவாரு, அவருக்கு என்ன ஆடுவாருங்கிறதெல்லாம் நிறைய தெரிஞ்சிடும் போல் இருக்கு. He was ready for what actually Pat Cummins is going to do. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த 2 ஓவர்
He read Venkatesh Iyer is an intelligent cricketer. I told you, no, remember? correct. He read Pat Cummins' mind 100%. சரி இங்க போடுறாரா, சரி இங்க டீப் வச்சாரா, ஹி வில் கோ வைட் சொல்லிட்டு நகர்ந்துட்டு ஃபூல் பண்ணிட்டாரு. அவர் வைடு போடுவார், அடிச்சாரு இதுல பாயிண்ட்ல. பேட் கமின்ஸ் எல்லாம் போன அப்ப அந்த மூஞ்சி பார்வை நீங்க அவனுங்க. அவருக்கு வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து தே cannot டேக் டிஃபீட். நோ, இஃப் யூ ஆர் ஃபூல்ட் தே cannot டேக் இட். இஃப் யூ சி இந்த அஸ்வின் வந்து ஸ்மித் எடுப்பாரு, ஃபூல் பண்ணுவாரு லாபுஷையும் ஸ்மித்தையும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்லீப்பிஷா போவாங்க ரெண்டு பேரும். அப்பவே அவங்க அவங்க அந்த மேட்ச் காலி மெல்போர்ன்ல. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இட் வில் ஷோ அவனை கலகறான் ஏன் ஆடுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும். இது வந்து ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பீப்புளை மைண்ட்ல நீங்க வந்து வின் பண்ணி சீவா சொல்லுவாரு, நீங்க வந்து மைண்ட்ல தான் வின் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த அந்த வீக்னஸ் அது. இஃப் தே கெட் டிபீட்டட் அவன் என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, அவன் கிரேட்ன்ட்டுவாங்க இவங்க. இவங்க தப்பா ஆடுறாங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இல்லாம ரிங்கு சிங்கும் பிளேட் தி பெர்ஃபெக்ட் ஃபாயில். அவர் அடிச்ச அடியெல்லாம் நான் தான் சொல்றேனே, அவர் வந்து இல்ல வெரி குட் கிரிக்கெட்டர் டு ஹேவ் அரௌண்ட் நான் சொல்லிருக்கேன். அதாவது எப்படின்னாக்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு அவரு. அவர் வந்து பயங்கரமா அந்த 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 இன்டென்சிட்டி அந்த லெவல்ல ஏதாவது காமிச்சுனே இருப்பாரு. அனதர் திங் நம்ம சூப்பரா. ஸ்டார்ட் பண்ணோம், ரகுவன்ஷி பத்தி பேசணும். ரகுவன்ஷியும் பிளேட் See, we பெர்ஃபெக்ட். said we said he's a fulcrum. Correct. Exactly, he was a fulcrum yesterday for Yes. that 200 runs. Correct. In fact, ரசலுக்குலாம் மாட்டிட்டு வச்சுங்க, இன்னொரு 30 ரன் வரும் ஈஸியா. அதே மாதிரி ரசலோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி பத்தி பேசணும். அவருக்கு விக்கெட் வந்தது. நான் என்ன சொன்னேன், ராணா போட்டுருவாரு சொன்னா இல்லையா அந்த விக்கெட்ல ஸ்லோவர் ஒன்ஸ். கரெக்ட். சி கல்கட்டால வந்து ஸ்லோவர் ஒன்ஸ் வந்து வெரி டிஃபிகல்ட் டு பிக். அதாவது கரெக்டா போடணும். சுனில் நாராயணனுக்கு ஸ்கிட் ஆகும், நீங்க லோவா வந்துட்டே இருந்தது. சக்கரவர்த்திக்கும் அது மிடில் ஓவர்ஸ் அவங்க போடும்போது அந்த மாதிரி போடும்போது 2 ஓவர் போடுவாங்க. என்னோட தியரி எப்படின்னா, கல்கட்டால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 ஓவர் ஸ்பின் போட்டுருணும் நாராயண வச்சு. அவர் கோல்டு, அவரு டாட் பால் நிறைய போட்டுருவாரு. அப்புறம் மிடில் 2 ஓவர் அழுத்திட்டேன்னு வச்சுக்கோ. ஏன்னா உங்களுக்கு சக்கரவர்த்தி இருக்காருல்ல, அவரும் போடுவார்ல மிடில். அதனால கமெண்டோ மெண்டிஸ் வந்து முதல்ல கொஞ்சம் அடிச்ச மாதிரி இருந்தது, 3 பால் 14. அதுக்கப்புறம் பார்த்தா 26 பால் 30 அது மாதிரி தான் இருக்காரு. இல்ல சி அவர்லாம் எப்படின்னாக்கா குடுக்குற காசுக்கு வேலையை பண்ணுவாரு. என்னன்னா குடுக்குற காசுக்கு வேலையை பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு, அப்புறம் he will not be a match winner. He will not do anything which will make the team lose also. He is kind of 50-50. That's all. But you cannot depend on them to win a game. SRH ஓட ப்ராப்ளமே அந்த டாப் 3 ஹெவிலி டிபெண்ட் ஆகிறதுனால தான் வருது. அரௌண்ட் ஃபெயிலியர் ஆனா என்ன பண்ணணும்ன்றது இன்சூரன்ஸ் ஏதாவது வேணும். வாசு, நான் என்ன சொன்னேன், ஆக்ஷன் போதிலே அவங்க கோட்டை விட்டாங்க. 12 கோடியோ 15 கோடியோ கொடுத்து இஷான் கிஷான் எடுத்தது வந்து ஒரு நல்ல திங் பண்றாங்க. அப்புறம் அதர்வா தைதேன்னு ஒருத்தர் இருக்காரு, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், நல்லா ஆடுவாரு, சூப்பரா லெஃப்ட் ஹேண்டர். அவரை 2 இறக்குனாக்க இந்த விக்கெட்டுக்கு பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. அவர் வந்து நம்ம ரகுவன்ஷி மாதிரி ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய, 130 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ ஒரு எண்ட்ல ஹிட்டர்ஸ் கேன் கீப் ஆன் கமிங். இவர் ஒரு எண்ட்ல விளையாடலாம். அவரை வச்சு ஜாம்பா அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாம்பாவை எல்லா மேட்சும் ஆடி, தைடேவை எல்லா மேட்சும் ஆடினா தே ஹேவ் எ சான்ஸ். கரெக்ட். விக்கெட் மிடில் ஓவர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. நான் ஆக்ஷன் போதே சொன்னோம், அவங்க வந்து புவனேஸ்வரையும் விட்டுட்டு நட்ராஜனையும் விட்டுட்டு மிடில்லையும் போட முடியல, அப் ஃப்ரண்ட் போட தெரியல. இப்ப ஷாமிலாம் எப்படின்னாக்கா சீரோ டைப் போலரு. ஒருத்தர் பேட்ஸ்மேனுக்கு மாட்டி ஷாமி நீங்க அகைன்ஸ்ட் ஃபேஃப் பார்த்தீங்கன்னா ஃபேஃப் பின்னிடுவார் ஷாமி எப்போ பார்த்தாலும். ஏன்னா அந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்குலாம் KL ராகுல் இவங்களுக்குலாம் நீ வந்து போடவே முடியாது ஷாமியால. ஏன்னா ஆன் தான் படிப்பாங்க அவங்க. அதாவது இவன் மார்க்ராம் அவர் ஆன் தான் படிப்பாரு. இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் ஷாமி வந்து ஒத்துவே வராது, எந்த விக்கெட் இருந்தாலுமே சரி. அந்த மாதிரி ஒரு சில பிளேயருக்கு அந்த மாதிரி ஆகும். இவங்க வந்து சீம் அப் போடுறவங்க வந்து பேட் கம்மி சீம் அப் தான் போடுறாரு. இன்டெலிஜென்டா போட்டா கூட ஒரே டைப் ஆஃப் போலிங்கா இருக்கு உங்களுக்கு. மிடில் ஓவர்ஸ்ல யார் போடுவான், இது அவங்க யோசிக்கவே இல்லை. டேபிள்ல பேட்டிங்னு சி நெக்ஸ்ட் செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் என்ன ஆகுனாக்கா, பெரிய பேட்ஸ்மேனா இருந்தா கூட விக்கெட் வந்து நின்று வரும், டேர்ன் ஆகும், வேற டேர் நிறைய இருக்கும் விக்கெட்ல. அது இட் ரியலி அஃபெக்ட் தம். அதை நான் முதலே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து ஒன்லி பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஷாமியை பிலீவ் பண்ணி போயிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் ஷாமி வாஸ் நாட் ஃபிட் ஆல்சோன்னு சொன்னேன், அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஷாமி இஸ் ஃபிட் அண்ட் ஷாமி இஸ் நாட் அ பேட் பவுலர், ஹி வில் போல், பட் he may not be able to. ஒரு போலர் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஹர்ஷல் பட்டேல் வந்து போய் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்திருந்தாரு.
இப்ப அந்த பொய் கொஞ்சம் கண்டுட்டாங்க, விக்கெட் விட மாட்டேங்குது, அடிக்கவும் அடிக்கிறாங்க. அவர் அவர்லாம் எப்படின்னா, நீங்க அவரோட சக்சஸ் ஸ்டோரியை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, இஃப் யூ கோ பேக் த வே த ரியர் வேர் ஹி டுக் த ஆரஞ்சு கேப் ஆர் வாட் எவர் இட் இஸ், விக்கெட் பர்பிள் கேப், நீங்க பாத்தீங்கன்னாக்க அப்போ வந்து அந்த கோவிட்ல ஸ்பிளிட் பண்ணாங்க, இந்த டீம் அங்க வேணும் அந்த டீம் வேணும். ஸோ 4 மேட்ச் அவர் சென்னையில் ஆடினாரு. சென்னை விக்கெட் வந்து அப்போ வந்து நீ பாத்தீங்கன்னாக்கா உருளும், எல்லா மேட்சுமே 140 150 தான் ஸ்கோர்ஸ். அந்த 3 மேட்ச்லயே he took 14 விக்கெட்ஸ் கிட்டத்தட்ட. ஏன்னா ஸ்லோ ரன் போட்டு போட்டு அடிச்சு அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. அதான் அதை பார்த்து எல்லாம் ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. ஏன்னா he is a very good bowler in a very slow wicket where the ball grips and turns. Fortunately for him at that season they played 4 matches or 3 matches in Chennai where it was very low slow. அடிச்சாங்க, அவுட் ஆனாங்க. நான் 14 விக்கெட் எடுத்தாரு 3 மேட்ச்ல. அது அது பேக் சக்சஸ் நினைச்சிருந்தாங்க. அப்புறமா அதே சீசன் தான் இவரு ஜடேஜா பின்னினாரு பாம்பேலயே அவரை. நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப எஸ்ஆர்எஸ்க்கு என்ன டைலமானா, அவங்க ஹோம் கிரவுண்ட் தான் ஒரே ஹோப்பு. ஹோம் கிரவுண்ட்ல போனா they can get ஆமா மோஜோ பேக்னு. ஆமா அது அங்கேயும் உதவாங்கனாக்கா இந்த வருஷம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா. பட் ஐ திங்க் ஹோம் கிரவுண்ட்ல ஐ திங்க் தேர் பேட்டிங் வில் கிளிக் வாசு. திஸ் இஸ் வாட் ஐ திங்க். ஓகே. இல்ல அகைன் தான் இப்ப பாத்தீங்கன்னா 0-0-4 தான் அடிச்சிருக்காரு ஆஹா லாஸ்ட் 3 இன்னிங்ஸ் நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, பாப்போம். லெட் அஸ் ஹோப் தட் they do a turnaround. We don't know actually speaking. ஓகே, சரி ஸ்ரீதர், நம்ம